வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஸ்டாக் பை பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா லிமிட் செட் பண்ணி பை பண்றேன், அதுல எனக்கு ஒரு ரேட் காமிக்குது. அதே வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறப்ப எனக்கு ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகுது, புரோக்கரேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் வந்து பை பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் புரோக்கரேஜ்ல என்னென்ன நடக்குது, எப்படி சார்ஜஸ் பண்றாங்கிறது டெஃபினட்டா நம்ம வந்து அதுல தெரிஞ்சிருக்கணும். புரோக்கரேஜ் எப்படி குறைக்கிறது அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோல நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எஸ்ஐபி பெட்டரா இல்ல லம்சம் அமௌண்ட் பெட்டரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 lakh போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன், அதுல வந்து ஐடிசி, மணப்புரம் ஃபைனான்ஸ், ஃபெடரல் பேங்க் வச்சிருக்கேன், ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டாக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவங்களோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் 1 by 1 இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விவேக்ன்ற ஐடியில இருந்து. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோதிலால் ஒஸ்வால் ஆப்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு. 225 லிமிட் செட் பண்ணி வந்து பை பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவரோட பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 230 மாறி இருக்கு. ஸோ இதனால வந்து புரோக்கரேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி அரவிந்த்ன்ற ஐடியில இருந்து HDFC டிஃபென்ஸ் பண்ற பத்தி டீடைலா சொல்லுங்க அப்படின்ட்டு 2 பேர் சேனல் மெம்பர்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. நம்ம மெம்பர் வந்து என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கி இருக்கிறாரு டோட்டல் அமௌண்ட், அதே மாதிரி என்ன ஸ்டாக் வாங்கி இருக்கிறாருங்கிற டீடைல் அதை பத்தி எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால வந்து நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் வந்து நான் 12,224 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா, ஸோ அதுக்கு வந்து டாக்ஸஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பத்தி இதுல டீடைலாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் புரோக்கரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 ரூபா 55 பைசா போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் புரோக்கரேஜ். அதாவது நான் வந்து ஐசிஐசிஐ டைரக்ட்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன், டிமேட் அக்கௌண்ட். இதுக்கு வந்து பூஸ்டர் பேக் போட்டிருக்கேன். எனக்கு புரோக்கரேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா 0.07 தான் இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு மினிமமான புரோக்கரேஜ் அமௌண்ட் தான் வந்திருக்கு. எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ்னு வந்து மறுபடியும் ஒரு 37 பைசா போடுவாங்க. செபி டர்ன் ஓவர் ஃபீஸ்னு 1 பைசா போடுறாங்க. டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூன்னு பாத்தீங்க அப்படின்னா 8 ரூபா 94 பைசாவா இருக்கு. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா 80 பைசா போடுறாங்க. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 பைசா போடுறாங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜ்னு ஒன்னு போடுறாங்க, அது வந்து 12 ரூபா போடுறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 2 ரூபா போடுறாங்க. எனக்கு டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,248 ரூபாயா வருது. ஸோ இப்போ எனக்கு டிஃபரன்ஸ் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 24 ரூபா. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 24-25 ருபீஸ்க்கு பக்கமா வந்து எனக்கு ஃபீஸஸ் வருது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பூஸ்டர் பேக் போட்டிருக்கிறதுனால எனக்கு 0.07 டாக்ஸ், அதாவது புரோக்கரேஜ் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவு கம்மியா வருது. மேக்சிமம் வந்து நீங்க எந்த ஒரு ஸ்கீமும் போகல அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா நீங்க 5,000 ரூபாய், 6,000, 10,000 இதுக்குள்ள வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் புரோக்கரேஜ் வந்து டிஃபால்ட்டா 25 ரூபாய்னு ஒரு சில இதுல போடுவாங்க. ஒரு சில இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.50 இருக்கும், 0.70 இருக்கும். இது வந்து நீங்க எதுல புரோக்கரேஜ் வச்சிருக்கிறீங்களோ அந்த ஆரம்ப கால் பண்ணி உங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு டீடைலா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.70 கூட இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து இப்ப 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்குள்ள வாங்கினா அப்படின்னா உங்களுக்கு 25 ரூபாய் டிஃபால்ட் அமௌண்ட் போடலாம். அப்படி போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு புரோக்கரேஜ் வந்து 60 ரூபாய்க்கு மேல இதே கால்குலேஷன்ல வந்துடும். ஸோ இப்படித்தான் வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்றாங்க. நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஆரம்ப கால் பண்ணி உங்களோட டாக்ஸ், அதாவது புரோக்கரேஜ் டாக்ஸ் வந்து எப்படி இருக்குது, என்ன பர்சன்டேஜ்ல இருக்குது, எவ்வளவு ஆகுதுங்கிற இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட டாக்ஸை பத்தி நீங்க டீடைலாவே தெரிஞ்சுக்கலாம். HDFC டிஃபென்ஸ் ஃபண்ட் பத்தி நம்மளோட சேனல் மெம்பர் கேட்டிருக்காரு. ஸோ இதோட டைரக்ட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18.79 பைசாவா இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபண்டோட சைஸ் வந்து 2,250 கோடிக்கு பக்கமா இருக்கு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.04% இருக்கு. இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. மேக்சிமம் 1க்கு கீழே இருக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைரக்ட் ஈக்விட்டிஸ்ல வந்து 0.0 சம்திங்லயே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2.04ங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸா இருக்கு. அது இல்லாம இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 19 ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல டாப் 5 ஸ்டாக்ஸ்ல வெயிட்டேஜ் வந்து 60% கொடுத்துருக்காங்க. டாப் 10 ஸ்டாக்ஸ்ல வந்து 81% இருக்கு. டாப் 3 செக்டர்ஸ்ல வந்து 75% கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்கை பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட், இதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற டாப் 10 ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்ப ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் அப்படின்னா 20% கொடுத்திருக்காங்க, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா 17.4% கொடுத்திருக்காங்க, சோலார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து 8.27 கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு அலாட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுல எதுவுமே வந்து அந்த அளவுக்கு பரிச்சயமான ஸ்டாக்கா இல்ல.
இதில் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டாக்ஸும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, என்னென்ன வெயிட்டேஜில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை டெஃபினட்டாக வந்து அவாய்ட் பண்ணுவேன். இதுக்கு பதிலாக வந்து டிஃபென்ஸில் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை கூட வாங்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பரிச்சயம் இல்லாத ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பண்ண மாட்டேன். மியூச்சுவல் ஃபண்ட்லையும் கேர்ஃபுல்லாக ஃபண்ட் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுக்க முடியும். நீங்கள் குவாலிட்டியான ஃபண்ட்ஸ், அதாவது செக்டர் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸ் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அட்லீஸ்ட் எபோவ் 15% மேலேயாச்சும் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டை வந்து குவாலிட்டியான ஃபண்டாக பார்த்து நீங்கள் அதோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணி, அதோட கிரெடிட் ரேட்டையும் செக் பண்ணி, அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத பார்த்து ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் எஸ்ஐபி லம்சம்லயே இன்வெஸ்ட் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றப்ப மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப நெகட்டிவா போகுது அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கா செலக்ட் பண்ணல ஃபண்ட்ல டெஃபினட்டா வந்து கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி குவாலிட்டியான ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்றது. ஸோ அப்பதான் வந்து ஃபண்டு வந்து நெகட்டிவ்ல போனாலும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்பதான் வந்து லாங் டேர்ம்ல நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணும். நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புரோக்கரேஜை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்னா என்ன, டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்னா என்ன, எந்த புரோக்கரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து எந்த புரோக்கரை செலக்ட் பண்ணணும், ஒரு பிகினர் வந்து எந்த ஸ்டாக் புரோக்கரை செலக்ட் பண்ணணும், இந்தியாவில் டாப் 10 புரோக்கர்ஸ் யார் யார், இதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஃபுல் சர்வீஸ் புரோக்கருக்கும் டிஸ்கவுண்ட் புரோக்கருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு மார்க்கெட் பிகினர் வந்து எதை செலக்ட் பண்ணணும், ஒரு மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து எதை செலக்ட் பண்ணணும், லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து எதை செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்க எதை செலக்ட் பண்ணணும், இதை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு புரோக்கரேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் யார் யார் இருக்காங்க, அதில் எந்த புரோக்கரை செலக்ட் பண்ணால் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சேனல்லேயே வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை ரெஃபர் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஒரு புரோக்கரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டையும் வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறத பற்றி டீட்டெயிலாகவே நம்ம பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.